try my best to speak in Tamil. I wish to share few thoughts of my sister. Well, a journey in life. தங்கச்சி மேரி ராஜம்மாள், அது வாழ்க்கை, அது வயசு 80. இந்த 80 வயசு ஜேர்னி 80 years in life. I just concise it 5 minutes. Praise the Lord. I will delve into the past, the journey that she has come. We grew together. I was the eldest among the 7 siblings. My sister Mary is the second. We were all together 7 in the family. I remember இந்த ஞாபகத்தினால என் மனசில் அதை பற்றி நான் நினைக்கிறேன் நேரத்தில். என்னோடய ஸ்கூலிங் டைம், நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம் எனக்கு மனசில் இருந்துச்சு. அந்த காலத்தில் நாங்கள் ப்ரைன்ற ஒரு ஊரில் இருந்தோம், நாங்கிட்ட. எல்லாம் ஒலிம்பியாட் இருக்கோம், சுகர் பட்டாலியில் இருக்கோம். அதிலெல்லாம் நினைவு இல்லை. மேபி அந்த நேரத்தில் நான் ரொம்ப சிறுபிள்ளையாக இருந்திருக்கலாம். ஆனால் ப்ரையில் நினைவு இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும். என்னென்னா மேரி தமிழ் ஸ்கூலுக்கு போவோம், நான் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் கம்பத்தில் எங்களோட ஊடு உதவுது. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற 2 பேரும் தான் போவோம். காலையில் ஒரு ரயில்வே லைன்ஸ், ஜஸ்ட் டெல்லிங் த மெமரிஸ் இட் கம்ஸ் டு மீ. அதை குறித்து நினைக்கிற சிறு வயசில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் என் மனசில் இப்போது தோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே இந்த கம்பத்தை விட்டு தாண்டி போகும்போது அந்த ரயில்வே லைன் அதை தாண்டி நாங்கள் என்ன செய்வோம், 2 பேரும் நடந்து போவோம். அங்கே ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸுக்கு நிறையா இருக்கும் எங்கள் ஊரில். அதை தாண்டி இன்னும் போனோம்னா ஒரு திரள் இருக்கும். அந்த திரள் ரயில்வே கிளாக் திரள், அந்த திரளை கடந்து தான் எங்கள் ஸ்கூலுக்கு போவோம். அது தமிழ் ஸ்கூலுக்கு போவோம், நான் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போவேன். பக்கத்தில் தான் எனக்கு என்ன நினைவு இருக்குது, அதோட ஸ்கூலில் வந்து அத்தா ஊரில் அத்தாக்கு ஒரு ஸ்கூல், தமிழ் ஸ்கூல். இட்ஸ் a very very small tiny town. Now it is not even significant today. It's a very very small town. மேரி வந்து அது படிக்கிற நேரத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான, நல்லா படிக்கும். தங்கச்சி மேரி நல்லா படிக்கும், நல்ல கிரேட் எடுத்துகிட்டு வரும் ஸ்கூலில். கெட்டிக்காரின்னு சொல்லுவாங்க. அது ஸ்போர்ட்ஸ்னால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸ்போர்ட்ஸ். அதுக்கு பிடிச்சது வந்து ரன்னிங். நாட் மெனி லேப்ஸ் ரன்னிங், பட் ஷார்ட் டிஸ்டன்ஸ். அது ஸ்போர்ட்ஸில் கலந்துச்சுன்னா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸில் அது ப்ரைஸ் கொண்டு வரும், கப் ஷீல்ட், அது கட்டாயம் கொண்டு வந்துடும். அது என்ன நடந்துச்சுன்னா, ஆஃப்டர் ஸ்கூலிங் அது அங்கே வந்து பாலர் ஸ்டாண்டர்ட் 6 வரைக்கும் தான் அந்த தமிழ் ஸ்கூலில் அந்த காலத்தில் அது படிச்சிச்சு. அதுக்கு மேலே அந்த அந்த ஸ்கூலில் அது வந்து ப்ரைமரி ஸ்கூல். அதுக்கு மேலே படிக்கணும்னு சொன்னாக்கா புக்கிட் மெட்ராஜம் என்ற இடத்துக்கு அதுக்கு ஸ்கூல் மாற்றி கொடுத்தாங்க. ஏன்னா ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் 6 முடிஞ்சோடனே வேறு மேல் படிப்பு இல்லை தமிழ் ஸ்கூலில். ரிமூவ் கிளாஸ்க்கு போகணும். ரிமூவ் கிளாஸ்க்குன்னா எங்கே போகணும்னு சொன்னாக்கா புக்கிட் மெட்ராஜம் போகணும். அது ஒரு 10 கிலோமீட்டர், வீட்டுக்கு 10 கிலோமீட்டர். பஸ்ஸுலேயும் போகலாம், இல்லை ட்ரெயின்லேயும் போகலாம். ஆனால் ட்ரெயின் தான் கிட்ட. ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஸ்டேஷன் பக்கத்தில், ப்ரைஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 10 கிலோமீட்டர் போகணும். அது மாரி என்ன செய்வோம், 10 கிலோமீட்டரே போயிட்டு படிச்சுட்டு வரோம். அது என்ன ஆச்சு, அது படித்ததெல்லாம் தமிழ் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அது தமிழ் படிச்சிச்சு. நான் தான் அங்கே இங்கிலீஷ் படித்தேன். அது என்ன செஞ்சிருச்சு,
அந்த தமிழ் ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். அந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் 6 முடித்தோன்னே அது இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் போடணும். அந்த காலத்தில் பிஎம் ஸ்கூலெல்லாம் இல்லை, இந்த மாதிரி எஸ்ஆர்ஜிகே எஸ்எம்கே அதெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் தான் இஸ் த மெயின் திங் கொலோனியல் டைம். இதுக்கு என்ன அதுக்கு ஒன்றுன்னா, தமிழ் ஸ்கூல்லேருந்து இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு மாற்றி போட்டோன்னே அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கு சரியாக வரமாட்டேது. வீட்டிலையும் இங்கிலீஷ் தான் தமிழ் தான் பேசுவோம், ஸ்கூல்லேயும் தமிழ் தான். ஆகவே அது இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அந்த இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அந்த ரிமூவ்க்கு போனோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கோம். நான் பார்த்துருக்கேன். அது என்ன செய்யும், அது அது நோட்டில் தமிழில் கொஞ்சம் மேலே எழுதி தெரியாத வார்த்தையை விளங்காத வார்த்தை தமிழில் எழுதி வச்சுருக்கு. அது நோட்டீஸ் என்னென்னா ஒரு 1.5 வருஷம் மூலம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. இது நான் இப்போ சொல்கிறது 1958க்கு முந்தி இருந்த கதையை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா இப்போ கேளுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோன்னா பங்ஸா ரோட்டில் இருந்தோம். கொஞ்சம் காலம் பங்ஸா ரோட்டில் இருந்தோம், அப்புறம் ஓல்ட் கிளைன் ரோட், அப்புறம் சுந்தரவே அப்படின்னு சொல்லி மாறி போயிட்டே இருந்தோமா. அதனால் அதை ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கணும் இங்கே அப்படின்ற இது வரல அப்பா அம்மாவுக்கு. தேவர் நோ அண்ட் தென் the parental encouragement was not there. Of course there is this family poverty, and then அதனால் அது தொடர்ச்சியாக படிப்பு அதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கல ஸ்கூலில் போடணும்னு சொல்லி. அது என்ன செஞ்சிச்சு. ஆகவே வேறு என்ன செய்கிறது, புது இடம், ஒரு சின்ன கிராமத்திலேருந்து நாங்கள் பெரிய பட்டணத்துக்கு திடீர்னு நாங்களும் வந்துட்டோம். எங்களுக்கு தெரியாது, இடம் தெரியாது, சொந்தக்காரங்க ரொம்ப இல்லை. சொந்தக்காரங்கன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவோட தங்கச்சி குடும்பம் தான் ஒன்று பங்சார் இருந்தாங்க, வேறு யாரையும் தெரியாது. ஆகவே என்ன செஞ்சு கொஞ்ச நாள் அது டொமஸ்டிக்ஸ் ஒரு வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு, காலையில் போய் வீட்டில் வேலை செஞ்சுட்டு தவம் துங்கில் வரும். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வேலை, அடுத்தாப்புல மேரிலாம் போய் வேலை செஞ்சுட்டு வரும். And she will bring some extra income. I can still remember. Salary for her per month is 40 ringgit only. And என்ன செஞ்சு அதோட திடீர்னு கல்யாண ப்ரோபோசல் வந்துடுச்சு. என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவும் புதுசு, சொந்தக்காரர் ரொம்ப இல்லை, யாரோ ஒரு ஊருக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மாப்பிள்ளையை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஊர் மாப்பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக தான் இருந்தார். ஆனால் அவரை பற்றி நமக்கு பேக்ரவுண்ட் ஒன்றுமே தெரியாது. மாப்பிள்ளையை பற்றி என்ன ஒன்று தெரியும்னு சொன்னாக்கா, அந்த மாப்பிள்ளையை ரெக்கமெண்ட் பண்ணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்பா கிட்ட, ஊரில் நிறையா சொத்து இருக்காண்டா அப்படின்னு சொன்னார். ஊரில் நிறையா சொத்து இருக்குன்னு சொன்னார். மாப்பிள்ளை பற்றி பேக்ரவுண்ட்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு ஊருக்காரரு ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம். அப்போ நானும் ரொம்ப பெரிய மனுஷன் தான். அந்த நேரத்தில் என்ன சொன்னோம், சரின்னு சொல்லி பிள்ளையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதோட கல்யாணம் திருமணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேஜ் கண்டுச்சு. கல்யாணம் மறுநாள் முடிஞ்சிச்சு. மேரியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி, திருமணமே பெரிய இடி. I don't know how to describe all of it. Mary had a disappointed married life. Not only Mary, but our whole family had to go through trauma situation like that. Her husband had no business, no
income at all. He is also a drunkard, abuser, irresponsible husband. Mary's life as married to him was a hell on earth. I just make it short. Mental torture, about 10 to 12 years. Her life was miserable, full of disappointment. One period of time, the husband returned to his village, leaving the 4 children and Mary behind with us. But he went, I think the good intention of him was that he should go. Maybe he may have a changed life. Maybe his habits will change. His alcoholism will disappear. But this sort of a change didn't happen. So what happened? மேரியோட இப்படியே இருந்துச்சுன்னா அங்கே கணவன் இங்கே மலேசியாவில் மனைவி அப்படி இருந்தால் குடும்பம் சிதறி போகுமே. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவோட யோசனை. ஸோ மேரியை கொண்டு போய் பொறுப்பாக அவங்க குடும்பத்தோடு ஒப்படைச்சிடுவோம், புருஷனோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தோம். அந்த நேரத்தில் மேரிக்கு என்ன செய்யணும், அந்த இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னால் அதோட சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டு தான் போகணும். சிட்டிசனாக போக முடியாது. ஏன்னா கணவனுக்கும் ரேட் ஆயிடுச்சு. அப்போது எங்கள் அப்பா கொண்டு போய் இந்தியாவில் கொண்டு போய் கூட ஆயத்தம் பண்ணி எல்லாம் நடந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, கப்பல் டெக் அங்கே அந்த பழைய காலத்து கப்பல் இல்லையா. அப்போது நான் டெக்கில் இருக்கேன், 4 பிள்ளைங்க, எங்கள் அப்பாவும் என்னோட ஒரு தங்கச்சி கிரேஸும் கூட போனாங்க. ஹோட்டலில் அந்த டெக்கில் கப்பல் உள்ளது அதுக்கு குட் பாய் சொல்கிற நேரத்தில் ஒரு கலங்கி நின்ன அது ஞாபகத்துக்கு வருது. குட் பாய் கூட சொல்ல முடியல. ஏன்னா சிட்டிசன்ஷிப்பெல்லாம் கொடுத்துட்டு இப்போலாம் திரும்பி வர முடியுமா இந்த காலத்தில்? ஆனால் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு நினைப்பு இருந்துச்சு, எப்படி இனிமேல் பார்ப்பனா பிள்ளைங்களெல்லாம் பார்ப்பனா அப்படின்னு சொல்லி சரியான சோகம். பட் என்ன நினச்சி அது இந்தியாவில் போய் கூட இந்தியா அவங்களோட அப்பா, அதாவது ஃபாதர் மாதிரி இல்லோ அந்த ஃபேமிலியில் போய் சேர்ந்து கூட அங்கே அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. அவருக்கு குடி பழக்கத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. And it was grace of God that somehow or other, after many years, her husband and children came back to Malaysia. இது எப்படி நடந்துச்சு? இல்லைன்னா சம்திங் வெரி impossible. After surrendering your citizenship, it's difficult for you to get it back. ஒரே ஒரு ஆளை போய் பார்த்து சொன்னாங்க, பெரிய புள்ளி பொலிட்டிக்கில், அவர்கிட்ட போய் கேள்வி விசிட்டு சொல்லி எப்படியோ தெரியல அவரும் மனம் இறங்கினார். She got back her citizenship. And then அப்புறம்னா அதை மறுபடியும் மலேசியாவுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சி. சரி, அதோட வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டம். Back in Malaysia, God touched him, her husband. God touched her husband, delivered from alcohol addiction, turned over a new life in Christ, became a responsible father and husband. He witnessed Jesus with his own experience. Eventually, a responsible servant of God in this congregation. எப்படியோ ஆண்டு மலேசியாவுக்கு திரும்பி வரணும்னா அவரை தொட்டார். அவரை தொட்ட கையிலே அவருக்கு மறுவாழ் புதுவாழ் குடிப்பழக்கம் விட்டு நீங்கிடுச்சு. குடிப்பழக்கம் விட்டு நீங்கிடுச்சு. ஒரு நல்ல கணவனாக அவர் நல்ல கணவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்து
எருசலேமுக்கு வந்த கையோட அந்த நேரத்தில் வந்து இந்த திருச்சபைக்கு ஆரம்பம், டிஎம்சி பிஜே ஒரு ஆரம்பம். நாங்களாம் ஊக்கமாக ஊழியம் செய்வோம், புது சர்ச் எப்படியாச்சும் சர்ச்சை உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இந்த குடிப்பழக்கம், இந்த his habit of what is that, his testimony for the people was, one, I was a drunkard, the Lord touched. ஆண்டவர் என்னை தொட்டாரு, நான் குணமாகினேன், இப்போ நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கேன். அவரோட டெஸ்டிமனி தான். ஒரு நான் போய் ஜெபக்கூட்டம் வைப்போம், அவருக்கு அந்த டெஸ்டிமனியை சொல்லுவார். ஆண்டவர் என்னை மறுபடியும் நல்ல குடும்பஸ்தனாக மாற்றினாரு, ஒரு காலத்தில் நான் குடிகாரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெஸ்டிமனி சொல்லி அந்த வந்து இந்த திருச்சபைக்காக அவர் அப்புறம் போய் பாடுபட்டார். எனக்கு Mary survived coronary bypass surgery in IGN. I don't know the year, 3 blocks. மேரிக்கு IGN வந்து bypass operation நடந்தது. இன்னொரு விசித்திரமான காரியம் மேரி என்று சொன்னது வந்து என்னன்னா, ஒரு நாள் அது ரொம்ப நெஞ்சு வலியில் போய் படுத்து கிடந்துச்சான். ரொம்ப நெஞ்சு வலி படுத்து கிடந்துச்சான். அது என்ன செய்யுது, அண்ணன் நான் மேலே பார்க்கினேன், கூரைகிட்ட என் ஆத்மா அப்படியே அங்கே போகுது இங்கே போகுது அப்படி போகுதுன்னு ஒரு துணிச்சு. நான் சொன்னேன், மேரி என்னை நான் நம்புகிறேன், உனக்கு ஆண்டவர் இது ஒரு 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 காட்சியை கொடுத்துருக்காங்க. God has given you this experience. The Lord, Mary said, my soul, I can see as I lie down on the bed, I can see near the roof, it is going this way and that way, as though looking for my body. I didn't doubt her, I believe her, because the Lord can choose whom to give some experience with them. Mary also gone through great grief and she lost 2 of her sons. 2 of her sons. Her heart weakened. நாளடைவில் அதோட இருதயம் வந்து, ஏன்னா அது இருதயமே வந்து போன இருதயம், காலங்கிட்ட அடி வாங்கி ஆண்டோட கைவிட்ட நிலைமையில அதோட வாழ்க்கை ஆரம்ப வாழ்க்கை இருந்துச்சு. அதனால் அதோட இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகினம் அடிச்சு. அதோட இருதயம் வந்து 30% தான் நாளடைவில் வேலை செஞ்சிச்சு. தண்ணீரும் சரியாக குடிக்க முடியாது, ஒரு 500 ml தான் லிமிட் இருக்குது குடிக்கணும். அதனால் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. Finally, when there was an emergency and she was taken to hospital. அந்த டைமில் தான் அது வந்து ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் கொண்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போச்சு. அது அந்த நேரத்தில் தான் என்னன்னா, தங்கச்சி இந்தியாவிலேருந்து கனடாவிலேருந்து வந்திருக்கு, அதோட குடும்பம் அது அக்கா பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவிலேருந்து வந்துச்சு அந்த சமயம். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் ட்ரீட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து மட்டும் ஒரு சாதாரண வார்டில் கொண்டாந்து போட்டாங்க. அப்போ நாங்கள் ஒருத்தராக போய் பார்த்தோம். அப்போ தங்கச்சியும் கனடாவிலேருந்து தங்கச்சியும் போய் பார்த்துச்சு, நானும் போய் பார்த்தேன். ஒரு ஆளாக தான் போனோம். அப்போது அதோட கடைசி வார்த்தை எனக்கு என்ன சொல்லிச்சு, அண்ணன் ஜெபிச்சுக்கோ. அது ஒரு மாதிரி பேசும், ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. ஜெபிச்சுக்க நம்ம சொல்ல ஜெபிச்சுக்கன்னு சொல்லுவான், ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அது என்ன, எனக்காக என்னது எனக்கு சுகமாகணும்னு சொல்லி ஜெபின்னு சொல்லல. அது சொன்னிச்சு. அதோட வார்த்தையில் எனக்கு என்ன வரணுச்சுன்னா, அண்ணன் எப்போதுமே ஜெபம் பண்ணுறவனா இரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ணன் எனக்காக ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் நினச்சோம், சரி 2 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம்
வீட்டுக்கு வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சு, இதுவும் அப்படி தான் நல்லா ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாளே மெசேஜ் வருது அது காலமாகிடுச்சின்னு சொல்லிட்டு. அண்டு அந்த நாள் வந்து நம்மளுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அது காலமாகிடுச்சு. Mary's first half of married life was painful and disastrous. A sense of forsaken by God. But she was a prayerful mother and wife. Her consistent prayer life and faith in the Lord finally got her and the husband reformed and changed over a new leaf. அதான் நான் நினைப்பேன், ஏன் இந்தியாவில் அவருக்கு மனம் திரும்புதல் வரல, மலேசியாவுக்கு வந்து மனம் திரும்புதல் வந்துச்சு அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா அப்படின்னு தான் எனக்கு தெரியுது, திருச்சபையோடு அவர் அழைச்சி ஊழியம் செய்ய அவரை அழைச்சதுனால அவருக்கு அந்த மறுவாழ்வு ஆண்டவர் கொடுத்தார். அதனால் இந்த திருச்சபை ஆக்சுவலி அவருக்கு ஒரு பெரிய நன்மை செஞ்சிருக்கு ஆரம்பத்தில். Okay. In the final years, the Lord blessed her with peace, a respectable life, together with now a loving husband. Her husband managed a small business, and has a monthly salary, an income, and he was also driving a car. You see, and the remaining son and daughter together were her comfort. Now she leaves behind 9 grandchildren. I think I'm right in the figure, 9 grandchildren. Her remains placed beside her husband at the Columbarium in Shah Alam. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதோட பழைய வாழ்க்கையில் அது கணவன் மூலமாக ரொம்ப நிந்தனைக்குள்ள அது ஆளாயிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவர் கணவனுக்கு மனம் திரும்புதலை கொடுத்த பிறகு அது வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் அதுக்கு வந்துச்சு. ஆகவே இப்போது கணவன் மனைவியும் அவர்களோட ரிமைன்ஸ் பக்கத்தில் அந்த சாலாம் கொலோம்பியில் இருக்குது. ஆண்டு தாமே அவர்களுடைய ஆத்மா நன்மை பெற, may their souls together rest in peace. That is a short account of my sister Mary, who passed away last Good Friday.